கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை உங்கள் அனைவருக்கும் இந்த 2026 ஆண்டிலே பரிபூரணமாக கொடுக்கட்டும். அன்னை அபிராமியை நம்பி இந்த 2026 நாம் காலெடுத்து வைப்போம். எப்பயுமே நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒரு அடி வைத்தோம்னா நாம் வைக்கிற அந்த பக்தி நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா நம்மள மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். மனசுன்னா அப்படி தான் மாறுறது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு உள்ளே வந்துட்டோம்னா அந்த தெய்வம் எந்த ரூபத்திலாவது இந்த 2026 நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு துணை புரியும். எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுப்பாள். அந்த அன்னை அபிராமி நாம் வணங்கக்கூடிய குலதெய்வம், நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம். நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்புகிறீங்களோ அந்த தெய்வம் இந்த 2026 உங்கள் கைப்பிடித்து நடத்தி உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள். நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும். எல்லாமே ஒரு வாழ்க்கையில் அப் டவுன் இருக்க தான் செய்யும். கடந்த ஆண்டுகளில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம். இந்த ஆண்டு எப்படி நடக்கணும், எப்படி இருக்க போகிறோங்கிறது நம்ம தெளிவாக ஒரு பிளானை போட்டுட்டோம்னா நம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது, இது இப்படி நாம் நடந்துட்டோம்னா நல்லது அப்படிங்கிற 3 விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இப்படி நடக்க போகுது, இப்படி நடந்துட்டு எப்படி நடந்துக்கிட்டால் இதை மாற்றுறது, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு போகிறது, இதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா நம்ம மேக்சிமம் நம்ம வெற்றி தான், தோல்வியே நமக்கு வராது. உங்கள் மனசில் ஒரு ஜோதியை உண்டாக்குவது தான் என்னுடைய வேலை. அதனால் ரொம்ப காமாக இந்த பதிவை கேளுங்க. மனசை இப்போ உங்களுக்கு மனசு பக்குவமாக இல்லையா, ஒரு பலமாக இல்லாமல் இருக்கீங்களா, இப்போ வேண்டாம், பிறகு இந்த பதிவை கேளுங்க. ஏன்னா மனசு ஒரு அமைதியாகும்போது இந்த பதிவை கேட்கும்போது இந்த 2026 உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வரும். பார்க்கலாமா? ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் உருவெடுப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். வாங்க பார்க்கலாம். எங்கேருந்து தான்ப்பா வந்தது இந்த துணிச்சல் அப்படின்னு துணிச்சலுக்கே துணிச்சலாக சவால் விடக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். என்ன சாதாரண ஆளுன்னு நினச்சிட்டிங்களா, இந்த ஏப்பசாப்பையாக நினச்சிட்டிங்களா? அப்படிலாம் கிடையாது. ரிஷபங்கிறது அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கப்பா. எந்த தான் சிவன் கோயிலுக்கு போனாலும் முதல்ல இந்த நந்தியை வணங்காமல் உள்ளே போக முடியுமா? நிறைய பேருக்கு முந்தி நல்லது செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறீங்க. தத்ரூபமான வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. நம்ம வாழ்க்கையும் வளரப்போகுதுங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்திக்க போகிறோங்க. பெரிய நிம்மதி அடைய போகிறோங்க. இது நிதர்சனமான உண்மை. கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் கொண்டவர்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதம் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் நடக்கும். ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த இடமாற்றமானது இந்த வருஷம் நடக்கும். இடமாற்றம் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்ல இடமாற்றம் ஏற்படும். இப்போ நான் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், இந்த இடமாற்றம் எப்படியாவது நடந்துடணும் சுவாமி அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல இடமாற்றம் ஏற்படும்.
அதில் எதுவுமே நான் நினைக்கல சுவாமி. இடமாற்றத்தை பற்றி திங்கிங்கே இல்லைனாலும் இடமாற்றம் நடக்கும். இடத்தினால் ஒரு இடம் மாற்றம் ஏற்படுவதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது. இந்த டீச்சர், வாத்தியார், வக்கீல், ஜட்ஜி, அந்த கணக்காளர்கள், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, வங்கியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை சூசகமாக இந்த வருஷம் கற்றுக் கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா, சில பேரை கரெக்டாக புரிஞ்சுப்பீங்க. எந்த இடத்துல தப்பு நடக்குது, நாம் எப்படி கரெக்டாக இருந்துக்கணும், நூல் இழையில் சில இடத்துலலாம் நீங்கள் தப்பிப்பீங்க. ஆக உங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கவனம். ஆனால் கடவுள் என்ன பண்ணுவார், உங்களை அழகாக ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்றி கொடுத்துருவார். ஸோ அதனால் எது நடந்தாலும் உங்களுக்கு நன்மை தான். உங்களை கெடுக்கிறதுக்கான வருஷம் இல்லை. ஆனால் மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் மற்றவங்கள்ட்ட செயல்படும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நூல் இழையில் கடவுள் உங்களை காப்பாற்றி கொடுக்குறார். நல்லது நடக்கும். இந்த இரத்த உறவுகள், பிளட் ரிலேஷன்ஷிப், இவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுடைய விஸ்வரூபமெல்லாம் இப்போ தெரிய போகுது. அவங்க ஏதாவது நம்மளை இழுத்து விட்டு கடனில் இழுத்து விடவோ, இல்லை அவங்கப்பட்ட கடனுக்கு நாம் கொஞ்சம் எக்ஸஸாக செலவு பண்ண வேண்டிய கட்டாயமும் ஏற்படுறதுனால முதல்ல பேசும்போதே சொல்லிவிடுங்க. எங்கப்பா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் 2 நாள் வெளியூரில் இருக்கேன்ப்பா, சொல்லு, வேணும்னா அண்ணன் நான் வரேண்ணே, தம்பி வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிவிடுங்க. நான் சும்மா தான் இருக்கிறேன்னு வீட்டில் சொல்லிடக்கூடாது. ஸோ வீட்லேயோ உங்கள் உறவினர்களுக்கோ சொல்லிட்டீங்கன்னா, சும்மா தானே இருக்கேன், கிளம்பி வாப்பா அப்படின்னு விடுவோம். அதனால் இது நமக்கு சொன்ன புரியாது. நாம் என்ன பிரச்சனை இருக்கோம் நமக்கு தான் தெரியும். பணப்பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள்லாம், அதுலேருந்துலாம் நம்ம வெளியில் வரணும், அந்த இடத்துக்கு போகணும். ஸோ அதனால் இரத்த உறவுகள்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. அதுவும் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதா? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எக்ஸஸாக நீங்கள் ஏதாவது நான் சும்மா தான் இருக்கேன்னு சொல்லி உங்களை இழுத்து கோத்து விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம தான் உட்காந்துன்னு இருக்கணும். கவனமாக இருங்க. அதே மாதிரி திருமணம் கைகூடும். இந்த கல்யாணத்துக்காக எதிர்பார்க்குற ரிஷபராசி பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடும். இந்த மறுமணம், என்னோட ரீமேரேஜ், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க, விவாகரத்து ஆகிட்டு திருப்பி ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது நடக்கவே இல்லைங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீமேரேஜ், இப்போ மறுமணம் நிச்சயம் நடக்கும். அதே மாதிரி நினைத்த உறவுகள் கைகூடும். ஒரு அன்பை பாசமாக எதிர்பார்க்குறோம், ஒரு நட்பை எதிர்பார்க்குறோம், லவ்வை எதிர்பார்க்குறோம், நம்ம ஏதோ ஒரு மனக்கணக்கு போடுறோம், இத்தனை நாள் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அந்த கணக்கு இப்போ சக்ஸஸ் ஆகும். அது யாராக இருந்தாலும் சரி, நபராக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டாலும், ஒரு வாகனத்தின் மீது ஆசைப்பட்டாலும், எது மேலே ஆசை வைக்கிறீங்களோ அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும். ஒரு நல்ல நட்பு, நல்ல உறவுகள் அமையும். எதிர்பார்த்த எல்லா விஷயமும் வெற்றி கிடைக்கும் இந்த வருஷத்தில். டோன்ட் ஒரி. முக்கியமாக சொல்கிறேன், சில ஜட்ஜ்மெண்ட், சில தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வருங்க. அப்போ அதனால் யாருக்கிட்டையும் இந்த பதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படி நினைக்காம தைரியமாக இந்த பதிவை பார்க்குறவங்க நம்புங்க, நமக்கு நல்ல பதில் வரும்ப்பா, நல்ல சாதகமாக நம்ம எதிர்பார்க்குற இடத்துல ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா அந்த எதிர்பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நந்தி வழிபாடு எவ்ரி மண்டே, திங்கக்கிழமை ரிஷபராசிக்காரர்கள் நந்தி வழிபாடு செய்ய மிகவும் சிறப்பாக இருப்பீங்க. முக்கியமாக சொல்கிறாங்க, பௌர்ணமி அன்னையை மிஸ் பண்ணாதீங்க. ரிஷபராசிக்காரர்கள் இந்த 2026 பௌர்ணமி ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க. சிவனையும் அம்பாளையும் சேர்த்து 11 சுற்று சுத்துங்க. 11. இந்த வருஷத்தில் சிவசக்தி சொரூபமாக உங்களுடைய வாழ்க்கை பயணமாக போகுது. கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. டெஃபினெட்லி டவுன் கிடையாது. மைண்டை அந்த மாதிரிலாம் எதுவுமே திங்க் பண்ணாமல் சமாளிச்சிருவோண்டா. நம்ம சமாளிக்கலைன்னா யாரா சமாளிக்க போகிறா? நம்மளை நாம தானடா உயர்த்திக்கணும். ஏன்டா இன்னொருத்தரை நம்ம எதிர்பார்ப்பானே அப்படிங்கிற ஒரு பெரிய தலகணன் கூட வச்சிங்க, தப்பு கிடையாது. மனக்கணக்கை அப்படி போடுங்க. அந்த கணக்கு உங்களுக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகும். யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் கையேந்த வேண்டிய நிலைமைகளோ ஒருத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமைகளோ இந்த வருஷத்தில் வராது. பல சூட்சமங்களை ஆண்டவன் அழகாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். இறைவனுடைய அனுகிரகம் ரிஷபத்திற்கு பரிபூர்ணமாக இருக்குது. நான் சொன்னதை மனசில் வச்சுக்கிங்க. சந்தோஷத்தை அதிகமாக 2026 நீங்கள் பெற போகிறீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். என்ன உறவுகளே, 2026 இப்பயே நிறைய பிளான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பிளான் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க. ஒயிட் பேப்பர் எடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரை எழுதுங்க. இந்த 2026 என்னென்ன உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுங்க.
1 2 3 4 5 6 7 8 9 9 பாயிண்ட் தான் எழுதணும், அதுக்கு மேலே எழுதக்கூடாது. இந்த 9 பாயிண்ட் எழுதிட்டு அதை மஞ்சள் தடவுங்க. உங்கள் வீட்டு சுவாமி ரூமுக்கு வாங்க, உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு 11 ரூபா பணத்தை எடுத்து வைங்க. வச்சுட்டு நான் சொல்கிறத விளையாட்டாக செய்யாதீங்க, விருப்பம் இருந்தால் செய்யுங்க. இது விருப்பம் இருந்து செஞ்சால் மட்டும்தான் நடக்கும், விளையாட்டாக யோசிக்காதீங்க. வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதையும் நீங்கள் ஒரு கமெண்ட்டாக யோசிக்க வேண்டாம். அதனால் குலதெய்வத்துக்கு 11 ரூபா பணத்தை எடுத்து வச்சுட்டு, வலின்னு ஒன்று இருக்கும், நம்ம மனசில் அவ்வளோ பெயின் இருக்கும், ஒரு விடை கிடைக்காதா, எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடாதா, எத்தனை பேர்கிட்ட கெஞ்சுறோம், எத்தனை பேர்கிட்ட போலியாக வாழ்கிறோம், எத்தனை பேர்கிட்ட முகமுடியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணாமா? இந்த 2026 மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ இதை எழுதின எல்லாம் மஞ்சள் தடவி அந்த சுவாமிக்கு நேராக நின்று அதை வாசிங்க. இது மாதிரி இந்த நட்சத்திரத்தில், இந்த குலத்தில், இந்த கோத்திரத்தில், இந்த குலதெய்வத்துக்கு அருளால் பிறந்த எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த வருஷம் நடக்கணும். நடக்கக்கூடாத ஒரு 5 பாயிண்ட் எழுதிங்க. இதெல்லாம் நடக்க வேண்டாம், தவிர்க்கணும். நடக்கக்கூடாதுன்னு எழுதக்கூடாது, நடக்கிறத தவிர்க்கணும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நடக்கிறது 9, நடக்கக்கூடாதது 5 எழுதி அந்த சுவாமிக்கு நேராக வாசிங்க. வாசிச்சுட்டு அதை மடித்து அந்த சுவாமி, எந்த சுவாமி நீங்கள் அங்கே இஷ்ட தெய்வம் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க, அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி வைங்க. நம்புங்க, மாதம் இதை 1ஆம் தேதி எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. இந்த வருஷ முடிவில் எது எது நடந்திருக்கோ அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த வருஷத்தோட முடிவில் பாருங்கள், மேக்சிமம் உங்களுக்கு 7லிருந்து 8 கண்டிப்பாக நடந்திருக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணால் 9 நடந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டான மனநிலையோடு, நான் சொல்கிற நம்பிக்கையோடு இருந்தால், நீங்கள் எது தவிர்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த 5 உங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கும். ஸோ கடவுள் இருக்காருங்க, இந்த பிரபஞ்சம் உண்மைங்க. எதையுமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாங்க, பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. தெய்வ சக்திக்கு நிகர் எதுவுமே இல்லை. இதை மட்டும் நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2026 நீங்கள் நினைக்கிற 9 விஷயமும் நடக்க போகுது. நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச 5 விஷயமும் நடக்காமல் போக போகுது. ஸோ உங்கள் மனசு போல் உங்களுக்கு வாழ்க்கை இந்த 2026 உண்டுங்க. நல்லது நடக்கும் நிச்சயமாக. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது, நாங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நினைக்கிறது இந்த 2026 கண்டிப்பாக நடக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நம்பிக்கை இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கணும். நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது, பார்த்த தருணத்தில் சொல்லுங்கள். நாங்கள் நினைக்கிறது இந்த வருஷம் நடக்கும். இந்த நம்பிக்கையோட கால் எடுத்து வைப்போம். 2026 உண்டா இல்லையான்னு பார்த்துடுறோம். 2ல் 1 நாம் தான் ஜெயிக்கிறோம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.